துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி SS பாலாஜி அவர்களே, ஊடக பிரிவின் முதன்மை செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்களே, இந்நிகழ்வை தொகுத்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான ஆலூர் ஷானவாஸ் அவர்களே, மாவட்ட செயலாளர்களின் சார்பில் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற அரங்க தமிழ் ஒளி அவர்களே, இந்த விழாவை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்திருக்கிற சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மாவட்ட செயலாளர்கள் LK மணவாளன், அறிவுடை நம்பி, வீர திராவிடமணி, பாரா நீதிவள்ளல், மு செந்தில் இரா கதிர்வளவன், அங்கனூர் சிவக்குமார், ஆ கலையரசன், வழக்குரைஞர் ரத்தினவேல் ஆகிய தோழர்களே, இந்த நிகழ்வில் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற, பெருமை சேர்த்திருக்கிற, பானை சின்னம் கண்ட மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களே, வர இயலாத நிலையிலும் நமக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிற அரியலூர், பெரம்பலூர் பகுதிகளில் தேர்தல் பணி பொறுப்பேற்று பணியாற்றிய மாண்புமிகு அமைச்சர் SS சிவசங்கர் அவர்களே, நம்மிடையே சிறப்புரையாற்றி இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் CV கணேசன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகளின் தம்பி அப்படியே அமைதியா இருங்க, அப்படியே இருங்க, உள்ள வர வேண்டாம், உள்ள வர வேண்டாம். தயவுசெய்து இவ்வளவு நேரம் கட்டுப்பாடு காத்ததை போல் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கட்டுப்பாடு காக்க வேண்டாம். அப்படியே நில்லுங்க. பவுன்சர்களுக்கு நீங்க ஒத்துழைப்பு தரணும், உள்ள வேண்டாம். அதோட அப்படியே நில்லுங்க, அதோட நில்லுங்க. உங்களுடைய உணர்ச்சி பிரவாகத்திற்கு நன்றி. விடுதலை சிறுத்தைகள் இந்த அரசியல் களத்தில் தத்தி நடைபெற தொடங்கிய காலத்திலிருந்து நம்முடைய விரல்களை பிடித்து வழிகாட்டிய பெருமைக்குரிய மூத்த அரசியல் தலைவர் இன்றைக்கு நாம் அங்கீகாரம் பெற்ற நிலையிலும் ஓடோடி வந்து உச்சி மோந்து நம்மை வாழ்த்தி இருக்கிற பெருமதிப்புக்குரிய அண்ணன் KS அழகிரி அவர்களே, உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற இடதுசாரிகளோடு எப்போதும் இணைந்தே பயணிக்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் என்று தமது விருப்பத்தை வாழ்த்துறையாக வழங்கி விடைபெற்று சென்றிருக்க தோழர் K பாலகிருஷ்ணன் அவர்களே, பேராசிரியர் KM காதர் மொய்தீன் அவர்களின் சார்பாக இங்கே வருகை தந்து நம்மிடத்திலே உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர் அப்துல் ரஹ்மான் அவர்களே, அன்பு இளவெழுத்து வேல்முருகன் அவர்களின் சார்பாக இங்கே வருகை தந்து நம்மிடையே உணர்ச்சி மிகு உரையாற்றி அமர்ந்திருக்கிற அருமை சகோதரர் கனல் கண்ணன் அவர்களே, தம்பி ஷானவாஸ் அவர்கள் சொன்னதை போல நம்மோடு தொடர்ந்து பயணிக்கிற, நம்மை போல் ஒரே களத்தில் பணியாற்றுகிற மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களே,
வைகோவின் போர்வாளாய் இன்று களத்திலே நின்று கருத்தியல் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிற தோழர், உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் செந்தில் அதிபன் அவர்களே, சிபிஐ கட்சியின் சார்பில் சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற அக்கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் தோழர் மணிவாசகம் அவர்களே, தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் தலைவர் மதிப்பிற்குரிய PA காஜா மொயினுத்தீன் பாக்கவி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநில மண்டல பொறுப்பாளர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளே, கண்ணு கெட்டிய தூரம் வரையில் கடலென திரண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துண்டறிக்கையில் வெளிச்சம் இல்லையா? அப்ப அங்கே இருந்து அங்கே போயிரு, அப்படியே அங்கே போயிரு. தோழர்களே, இந்த மைக் இன்னும் கொஞ்சம் சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நீங்க யாரும் பின்னால் நிற்காதீங்க, போங்க, போய் உட்காருங்க ப்ளீஸ். நீங்க பின்னால் நின்னா எனக்கு பேச்சு வராது, போய் உட்காருங்க. இன்னும் சவுண்ட் கொடுங்க. ஹலோ ஹலோ, கேக்குதா? கடைசியா கேக்குதா? பேசுறது கடைசியா கேக்குதா? இந்த துண்டறிக்கையில் மொத்தம் 275 பெயர்கள் இருக்கின்றன. உட்கார்ந்துருக்கிற இந்த நேரத்தில் படிச்சு பார்த்தேன், எண்ணி பார்த்தேன். 275 பெயர்களையும் தனித்தனியே விழிக்க வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் விடிந்து போய்விடும். 5 மணிக்கு வந்தவர்கள் இருக்கிறீர்கள், 6 மணிக்கு வந்தவர்கள் இருக்கிறீர்கள். கணக்கு பார்த்தால் ஏறத்தாழ 4.5 மணி நேரம் 5.5 மணி நேரமாக இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். ஒரு ஆள் கூட கலையில. அதுவும் என் தம்பிகள் கால் கெடுக்க நிற்கிறார்கள், இருக்கைகள் இல்லாமல் இங்கே நிற்கிறார்கள். கால் கெடுக்க 5.5 மணி நேரமாக நிற்கிற உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் நிற்கிறவங்களுக்கு நன்றி கிடையாது. அவங்க என் பேச்சை மீறி அடங்க மறுத்து மேடை ஒழுங்கை காக்க தவறி இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கிழித்த கோட்டை தாண்டாமல் அந்த வரம்புக்குள்ளே நின்று 5.5 மணி நேரமாக இருக்கைகளில் அமர்ந்து வேறு எங்கும் கவனத்தை சிதறவிடாமல் தலைவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை பட்டினி கிடந்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படி ஒரு இயக்கம் இந்தியாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் என்று சொல்லக்கூடிய வகையில் கட்டுப்பாடு மிகுந்த போராளிகள் கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நான் தொண்டர்களை கொண்ட இயக்கம் என்று ஒருபோதும் சொன்னதில்லை. போராளிகளை கொண்ட இயக்கம் அல்லது தலைவர்களை கொண்ட இயக்கம். இந்த நேரத்தில் நான் எண்ணி பார்க்கிறேன், எனக்கு முன்னர் இந்த தொகுதியிலே வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்
மதிப்பிற்குரிய அண்ணன் முருகேசன் அவர்கள் காலமாகிவிட்டார். அவருக்கு இந்த நேரத்தில் லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது செம்மாந்த வீரவணக்கத்தை செலுத்துகிறேன். அண்ணன் அழகிரி அவர்கள் பேசும்போது சொன்னார், சுவாமி சகஜானந்தா, பெரியவர் இளைய பெருமாள், அந்த வரிசையிலே இன்றைக்கு திருமாவளவன் என்று இந்த வட்டாரத்தில் மக்களின் பேரன்பை பெற்ற வரிசையிலே இடம் பிடித்திருக்கிறார் என்று சொன்னார். அதற்கு முன்னால் முருகேசன் அவர்கள் இருந்திருக்கிறார், வள்ளல் பெருமான் அவர்கள் இருந்திருக்கிறார், தலித் எழில்மலை அவர்கள் இருந்திருக்கிறார். அவர்களில் இன்றைக்கு முருகேசன், வள்ளல் பெருமான், தலித் எழில்மலை ஆகியோர் நம்மிடையே இல்லை. இவர்களை எல்லாம் தேர்வு செய்த தொகுதி திருமாவளவனையும் தேர்ந்தெடுத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தளபதிகள் அண்ணன் தளபதி அவர்களின் போர்படை தளபதிகள் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களும் அண்ணன் சிவசங்கர் அவர்களும் நம்மோடு களத்தில் நின்று வசைமொழிகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு, விமர்சனங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு, இடர்பாடுகளை எல்லாம் கடந்து, பொருளாதார நெருக்கடிகளையும் சுமந்து, வெற்றி ஒன்றே இலக்கு என்று எண்ணி பாடாற்றியதன் விளைவாக, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அவர்களோடு இணைந்து பணியாற்றியதன் விளைவாக, சுவாமி சகஜானந்தா போன்றவர்கள் இந்த மண்ணிலே ஏற்படுத்திய விழிப்புணர்வின் விளைவாக இன்றைக்கு திருமாவளவன் இந்த வெற்றியை பெற முடிந்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் இந்த கட்சியை ஒரு மாநில கட்சியாக அங்கீகரித்து ஆணை பிறப்பித்தவுடன், அறிவிப்பு செய்தவுடன், செய்தியாளர்களை சந்தித்த போது நான் சொன்னேன், இந்த வெற்றியை சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி தோழர்களுக்கு நான் காணிக்கையாக்குகிறேன். அதிலும் குறிப்பாக 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது, தேர்தல் வன்முறையின் போது ரத்தம் சிந்திய தோழர்களின் காலடியில் இந்த வெற்றியை, இந்த அங்கீகாரத்தை நான் காணிக்கையாக்குகிறேன் என்று சொன்னேன். அந்த உணர்ச்சி பிரவாகத்தோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன். சிதம்பரம் தொகுதியிலும் விழுப்புரம் தொகுதியிலும் நாம் பெற்ற வெற்றி தான் நமக்கு இந்த அங்கீகாரத்தை தந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேர் ஆதரவுதான் நமக்கு இந்த வெற்றியை தந்திருக்கிறது. என்றாலும் கூட முதலாக பெருந்தலைவர், மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களின் நல்லாசியோடு இந்த களத்திலே நாம் காலடி எடுத்து வைத்த போது, களமிறங்கிய போது, கண்ணை கட்டி காட்டிலே விட்டதை போல எந்த திசை பக்கம் பயணிக்க வேண்டும் என்று கூட தெரியாத நிலையில், தேர்தல் வேலை செய்வதற்கு அரிச்சுவடி கூட கற்காத சூழலில் வன்முறைகளை எதிர்கொண்டோம், குருதி சிந்தினோம், குடிசைகளை இழந்தோம், தீ வைப்பிலே பல குடிசைகள் எரிந்து சாம்பலாயின. இந்திய அரசியல் வரலாற்றில் வேறு எந்த தொகுதியிலும் நடந்திராத அளவுக்கான தேர்தல் முறை வெறியாட்டம் சிதம்பரம் தொகுதியிலே தலைவிரித்தாடியது. தேர்தலில் தோற்று போவது கூட எனக்கு பெரிய துன்பத்தை தரவில்லை. ஆனால் எனக்காக வாக்களிப்பதற்கு அல்லும் பகலும் உழைத்த சிறுத்தைகள் களத்திலே வெட்டுப்பட்டார்கள், ரத்தம் சிந்தினார்கள். சைக்கிள் சின்னத்திற்காக வாக்களித்த மக்கள் பாதிப்புகளை அடைந்தார்கள், குடிசைகளை இழந்தார்கள், கண்ணீர் சிந்தினார்கள், அந்த சாம்பல் வாடையிலே உருண்டார்கள், புரண்டார்கள். அதை எண்ணி பார்க்கிறேன். கண்ணீர் வடித்தபடி நான் புதுதில்லிக்கு போனேன். KR நாராயணனை சந்தித்தேன். மூப்பனார் அவர்கள் அழைத்து சென்றார். அண்ணன் அழகிரி அவர்களும் உடன் இருந்தார். என் கண்ணீரை பார்த்த KR நாராயணன் அவர்கள் தோளில் தட்டி கொடுத்தார். இதையெல்லாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று தட்டி கொடுத்தார். ஏன் தேர்தலில் நின்றோம் என்று நான் எண்ணி
துன்பத்தில் உழன்றேன். எதற்காக நாம் வேட்பாளராக நின்றோம் என்று கவலைப்பட்டேன், கண்ணீர் வடித்தேன். ஒப்புக்காக அல்ல, வெளிச்சத்திற்காக அல்ல. களத்திலே கண்ட கசப்பான அனுபவங்கள் என்னை உறங்க விடவில்லை. எங்கு திரும்பினாலும் ஒப்பாரி ஓலங்கள், எந்த திசைக்கு திரும்பினாலும் வன்முறை வெறியாட்டங்கள். இந்த ஊரை கொளுத்து விட்டார்கள், இந்த வாக்குச்சாவடியை கைப்பற்றி விட்டார்கள், இந்த இளைஞனை கையை வெட்டி விட்டார்கள், நாட்டு வெடிகுண்டுகளை வீசினார்கள். இன்றைக்கு நான் எண்ணி பார்க்கிற போது என் உடல் சிலிர்க்கிறது. எப்படி அதை கடந்து வந்தோம் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். ரத்தம் சிந்திய மக்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று இன்றைக்கும் எனக்கு குற்ற உணர்வு உறுத்தி கொண்டே இருக்கிறது. காயம்பட்டவர்களுக்கு என்ன விடை சொல்ல போகிறேன் என்பது இன்னைக்கும் விடை தெரியாத ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. KR நாராயணன் அவர்களை பார்த்தோம், குடியரசுத் தலைவர்களை சந்தித்தோம் என்கிற ஒரு ஆறுதல் தான். இனிமேல் தேர்தல் களத்திற்கே வரக்கூடாது என்ற ஒரு வைராக்கியம் எனக்குள்ளே உருவானது. 10 ஆண்டு காலம் தேர்தல் பாதையை புறக்கணித்தவன், விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை உருவாக்கிய போது நான் தேர்தலை சந்திப்போம் என்று கனவிலும் எண்ணிக்கூட பார்த்தவன் இல்லை. தேர்தல் பாதை வேண்டாம் வேண்டாம் என்று ஊர் ஊராய் கூட்டம் போல் பேசியவன், மதுரை மாவட்டத்தில் தெரு தெருவாக நடந்து போனவன், அலுவலகம் முடிந்த பிறகு மேலூர் வட்டாரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஊர் என்று போய் அவர்களை அழைத்து ஒரு இடத்திலே அமர வைத்து நள்ளிரவு 12 மணி வரையில் அவர்களோடு பேசிவிட்டு நந்தே நான் மதுரைக்கு வந்து சேர்வேன். அந்த இரவெல்லாம் எனக்கு உறக்கம் இருக்காது. அடுத்த நாள் நான் அலுவலகத்திற்கு செல்வேன். அங்கே போய் எனக்கு உறக்கம் வரும். என்னுடைய இயக்குனர் கூப்பிட்டு என்னை எச்சரிப்பார். அப்படி 10 ஆண்டு காலம் ஓடி உழைத்தேன். எந்த கனவும் எனக்கு கிடையாது. சட்டமன்றம் போக வேண்டும், நாடாளுமன்றம் போக வேண்டும், பதவி சுகம் அனுபவிக்க வேண்டும், பொருளீட்ட வேண்டும், புகழீட்ட வேண்டும் என்கிற எந்த எண்ணமும் கிடையாது. மாவட்டத்திற்கு 100 இளைஞர்களையாவது அம்பேத்கரிய தொண்டர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும், அவர்கள் போராளிகளாக வளர வேண்டும், அதற்காக இந்த வாழ்க்கையை ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் எண்ணி நான் களமிறங்கினேன். 100க்கு 100 இது சத்தியமான வார்த்தைகள். 1999 இப்படியெல்லாம் நீங்கள் அரசியல் செய்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று எனக்கு அறிவுரை சொன்னவர் மக்கள் தலைவர் மூப்பனார். என்னை அழைத்துக் கொண்டு போய் அங்கே விட்டவர் அண்ணன் KS அழகிரி அவர்கள். அப்படி நான் தள்ளிவிடப்பட்டவன். நீச்சல் தெரியாதவனை குளத்திலே தள்ளிவிடுவது போல் தேர்தல் அரசியல் தெரியாத என்னை தேர்தல் களத்தில் இடித்து தள்ளிவிட்டவர் பெருந்தலைவர் மூப்பனார், மக்கள் தலைவர் மூப்பனார். எப்படி அந்த வன்முறையை எதிர்கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவது, அவர்களை ஆற்றுப்படுத்துவது என்று தெரியவில்லை. அவ்வளவு வன்முறைகளை தாண்டியும் 2.25 லட்சம் வாக்குகளை மக்கள் வாரி வழங்கினார்கள். மூப்பனார் அணியிலேயே போட்டியிட்ட வேட்பாளர்களில் அத்தனை வேட்பாளர்களும் 1 லட்சத்திற்கும் கீழே வாக்குகளை வாங்கினார்கள். மொத்தம் 40 வேட்பாளர்கள் பாண்டிச்சேரி உட்பட. மதிப்பிற்குரிய ப. சிதம்பரம் அவர்கள் கூட 90,000 வாக்குகள் தான். மூப்பனார் அணியிலேயே 1 லட்சத்தை தாண்டி 2.25 லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரே வேட்பாளர் உங்கள் மடியில் தவழ்ந்த திருமாவளவன் பெற்ற வாக்குகள். வன்முறைகளை தாண்டி, வாக்குச்சாவடிகளை கைப்பற்றியதை தாண்டி, கள்ள ஓட்டு போடப்பட்டதை தாண்டி நீங்கள் அள்ளி குவித்த வாக்குகள் மொத்தமே 3 லட்சம் வாக்குகள் என்றால் அதில் 2.25 லட்சம் வாக்குகளை இன்றைக்கு நாம் பெற்றோம். வேறு யாராவது அந்த வாக்குகளை பெற்றிருந்தால் இந்த நபர்தான் அடுத்த முதலமைச்சர் என்று ஊடகத்திலே தூக்கி கொண்டாடி இருப்பார்கள், தோளிலே தூக்கி வைத்து கொண்டாடி இருப்பார்கள். திருமாவளவன் பாவப்பட்ட ஒரு சமூகத்திலே பிறந்தவன், புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகத்திலே பிறந்தவன், பின்புலமில்லாத
ஒரு குடும்பத்திலே பிறந்தவன். அன்றைக்கு மக்கள் எனக்கு அளித்த அங்கீகாரம் 2.25 லட்சம் வாக்குகள். 1999 நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது சிதம்பரம் தொகுதி மக்கள் வாரி வழங்கிய வாக்குகளின் எண்ணிக்கை 2.25 லட்சம். அதுதான் சமூக அங்கீகாரம். இது ஒரு இயக்கம், இது ஒரு அரசியல் இயக்கம், விளிம்பு நிலை மக்களுக்கான இயக்கம், புறக்கணிக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கம். அந்த 2.25 லட்சம் வாக்குகள் நமக்கு தந்த அங்கீகாரம் அது. ஆனால் எனக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் நிற்க வேண்டும் என்ற ஆசை இல்லை. அப்படி நான் பின்வாங்கினால் இந்த இயக்கத்தின் எழுச்சியை தடைபட்டு போகும். இந்த இயக்கத்தின் மீது வைத்திருக்கிற மக்களின் நம்பிக்கை தகர்ந்து போகும். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. சுவாமி ஜெகஜானந்தா அவர்களை ஏற்றுக்கொண்ட இந்த தொகுதி மக்கள், பெரியவர்கள் இளைய பெருமாள் அவர்களை தூக்கி கொண்டாடிய இந்த மக்கள், KVS மணியை ஏற்றுக்கொண்ட இந்த மக்கள், திடுமென 10 நாள் இடைவெளியில் களத்திற்கு வந்த திருமாவளவனை ஏற்றுக்கொண்டார்களே, இது எப்படி? இது எனக்கான அங்கீகாரம் என்பதை விட இவர்கள் யாரோ ஒருவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், ஏதோ ஒரு தலைவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், யாரோ ஒருவன் நமக்கு வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு ஆளாக என்னை அவர்கள் பார்க்கிறார்கள் என்று நான் புரிந்து கொண்டேன். மக்களின் அந்த எதிர்பார்ப்புக்கு நான் தீனி போட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் மனம் ஒவ்வாமலேயே அடுத்தடுத்த தேர்தல்களில் நான் நிற்க நேர்ந்தது. ஒருபோதும் தோல்வியை கண்டு நான் துவண்டதில்லை, வருந்தியதில்லை, ஐயோ என்று நான் பதறியதில்லை. வாக்குப்பதிவு முடிந்து வாக்கு எண்ணிக்கை நடக்கிற இடத்திற்கு நான் போனதே இல்லை. அதை ஒரு பொருட்டாக நான் எடுத்துக்கொள்ளவே இல்லை. தேர்தல் முடிவுகளை தொலைக்காட்சிகளில் அறிவிக்கிற போது கூட ஆர்வமாக நான் போய் உட்கார்ந்ததை பார்த்ததில்லை. தம்பிகளாக பார்த்து வந்து சொன்னால் உண்டு, அவ்வளவுதான். எனக்கு அதில் ஆர்வம் கிடையாது. அப்படித்தான் இருந்தேன். ஆனால் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? எதுவுமே நான் செய்யவில்லையே. அவர்களே செலவு செய்து விளம்பரம் எழுதினார்கள், அவர்களே செலவு செய்து சைக்கிளை தூக்கி கட்டினார்கள், அவர்களே விடிய 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 என்று வரவேற்பு கொடுத்தார்கள். தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே ஒரு தொகுதி விடிய விடிய விழாக்கோலம் பூண்டது என்றால் அது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிதான். 10 மணி என்கிற வரையறை கிடையாது. போலீஸ் வந்து சொன்னா கேஸ் போட்டுக்கையா, போயா, நாங்க என்ன ஜெயிக்க போறோம், கேஸ் போட்டுக்கோ. 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, 1 மணி ஆனது, என்னை இறங்க விடவில்லை. ஊர் ஊராக இழுத்து கொண்டு போனார்கள். அப்படி நடந்தது 1999 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தல். ஒரு விழாக்கோலமாக இருந்தது, பிறகு போர்க்களமாக மாறியது, அதுவே சமூக அங்கீகாரமாக மாறியது. அதனால்தான் சிதம்பரம் தொகுதி கடலூர் மாவட்டம் சிறுத்தைகளின் தாய்மடி என்று நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். இன்றைக்கு ஒரு மாவட்டத்தில் இருந்து மட்டும் இவ்வளவு பேர் திரண்டு வந்திருக்கிறீர்கள். இது மாநில அளவில் நடக்கிற மாநாடா அல்லது கடலூர் மாவட்டத்தின் சார்பில் நடக்கிற மாநாடா என்று சொல்லக்கூடிய வகையிலே பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என் வாழ்நாள் முழுவதும் நான் நன்றி கடன் பட்டு இருக்கிறேன். கடலூர் மாவட்டத்து சிறுத்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டு இருக்கிறேன். ஆனால் ஒன்று, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒட்டுமொத்தமாக 100 விழுக்காடு இந்த விளிம்பு நிலை மக்கள் வாக்களித்தாலும் அது வெற்றிக்கு போதாது. அந்த வெற்றிக்கு ஜனநாயக சக்திகளின் ஆதரவும் தேவை. 3 லட்சம் வாக்குகள் இருக்கிறது இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் வாக்குகள் என்றால் அந்த 3 லட்சத்தையும் பெற்றால் வெற்றி பெற முடியாது. கூடுதலாக நமக்கு 1 லட்சம் அல்லது 1.5 லட்சம் வாக்குகள் தேவை. சிதம்பரம் தொகுதியிலே இதுவரையில் நான் 6 முறை போட்டியிட்டு இருக்கிறேன். 99, 2004, 2009, 2014, 2019, 2024. இதிலே முதல் முறை மூப்பனாரோடு போட்டியிட்டது. அது 3வது அணி. 2.25 லட்சம் வாக்குகள். வெற்றிக்கு வாய்ப்பில்லை.
இரண்டாவது முறை எந்த அணியிலும் நாம் போட்டியிட சேரவில்லை, தனித்து போட்டியிட்டோம், அம்பு சின்னம் பெற்று வந்தோம். 2,51,000 வாக்குகளை பெற்றோம். 99 பெற்ற வாக்குகளை விட கூடுதலாக வாக்குகளை பெற்றோம். 25,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றோம். வெற்றி இல்லை. எஞ்சிய 4 முறை திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டோம். அதில் 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறோம். 4 முறை திமுக கூட்டணியிலே நாம் இணைந்து போட்டியிட்டோம். 2009, 2014, 2019, 2024. அதுல 2014 மட்டும்தான் திமுக கூட்டணி தோல்வி அடைந்தது. நாமும் தோற்றோம். 3 முறை இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நல்லாதரவின் அடிப்படையில் தான். கடந்த தேர்தலில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதே பகுதியில் பேசுகிற போது சொன்னார், ஒரு சிறுத்தையை வெற்றி பெற வைப்பதற்காக 2 சிங்கங்களை களத்தில் இறக்கி இருக்கிறேன். ஆனா அண்ணன் பேரு வேங்கையின் மைந்தன். அது வேங்கைன்னா சிங்கம் கிடையாது. அண்ணனை பொறுத்த வரையிலும் புலிதான். இவர் டைகர். வேங்கைனா வேங்கையின் மைந்தன் தான். வேங்கைக்கு பிறந்த வேங்கை என்று பொருள். வேங்கைனா அது ஒரு வகையான டைகர். அது புலி இனத்தை சார்ந்தது. வேங்கைனா சீட்டான்னு அர்த்தம். சிறுத்தை புலி. சிறுத்தை நம்ம சொல்றோம், ஆக்சுவலா சிறுத்தை என்பது புலி இனம். அதை முழுசா சொல்லணும்னா சிறுத்தை புலின்னு தான் சொல்லணும். அண்ணன் பிரபாகரன் சொன்னார், உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொன்னார். என்ன அப்படி? இந்த புலி படைக்குள்ளேயே ஒரு சிறுத்தை படையணி வச்சிருக்கிறேன், அது உங்க நினைவாதான் நான் வச்சிருக்கிறேன் சொன்னார். இது மற்றவங்க மாதிரி உடான்ஸ் கிடையாது, பீலா கிடையாது. இது 100க்கு 100 உண்மையான வார்த்தை. அண்ணன் அவர்கள் என்னை பக்கத்திலே வைத்துக் கொண்டு சொன்னார், புலி படையிலே ஒரு சிறுத்தை அணியை நான் வைத்திருக்கிறேன். அது உங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில் தான். கிளாஸ் எடுக்கும் போதே உங்களை சொல்லி நான் பலமுறை பேசியிருக்கிறேன்னு அவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறார். அந்த சிறுத்தை புலியை சீட்டான்னு சொல்லலாம், பேந்தர்னு சொல்லலாம். வேங்கை புலி, வேங்கைன்னா வேங்கை புலி. அந்த வகையில் பார்த்தா அவர் நம்ம இனத்தோடு தான் வருகிறார். சிறுத்தை புலி, வேங்கை புலி. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அரியலூர் அரிமா சிவசங்கர், கடலூர் வேங்கையின் மைந்தன், இந்த 2 பேரையும் திருமாவளவன் என்கிற சிறுத்தை வெற்றி பெறுவதற்காக களத்தில் நிற்கிறார்கள் என்று சொன்னார். யோசிச்சு பாருங்க. 5 லட்சம் வாக்குகள் பெற்றோம் 2019. இப்பவும் 5 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்கிறோம். அப்பவும் 5 லட்சம் ஓட்டு தான். 2019 மொத்தம் 6 தொகுதியில 5 தொகுதிகள் ஒரு தொகுதியோடு போட்டி போடுகிறது. அது என்ன தொகுதி தெரியுமா? காட்டுமன்னார்குடி. அந்த ஒரு தொகுதி தனியா நிக்குது. 5 தொகுதியும் காட்டுமன்னார்குடியோட மோதுது. மற்ற 5 தொகுதியிலும் அதிமுக அதிகமா ஓட்டு வாங்கிட்டே போறான். நீ எவ்வளவு ஒரு நாள் ஓட்டு வாங்க, என்கிட்ட நீ தோத்துதான் ஆகணும் அப்படின்னு நின்னது காட்டுமன்னார்குடி. காட்டுமன்னார்குடியில் மட்டும் நாம் பெற்ற வாக்கு பிற 5 தொகுதிகளிலும் நமக்கு குறைந்த வாக்குகளை ஈடு செய்து 3000 மேலே நின்றோம். அவ்வளவு வாக்குகளை அது ஈடு செய்தது. அந்த காட்டுமன்னார்குடி வேங்கை மைந்தன் முட்டம் இருக்கிற கிராமம், அவரின் சொந்த கிராமம். தோழர்களே, கடலூர் மாவட்டம் தாய்மடி என்று சொன்னால் காட்டுமன்னார்குடியை எப்படி சொல்லுவது? சிறுத்தைகளின் கருவறை என்றுதான் சொல்ல வேண்டும், கற்பக்கிரகம் என்றுதான் சொல்ல வேண்டும். 2019 5 லட்சம் வாக்குகள். இந்த தொகுதியில் மொத்தம் தலித்துகள் 3லிருந்து 3.5 லட்சம் வாக்குகள் இருப்பார்கள். 3.5 லட்சம் வாக்குகள். 100 விழுக்காடு 3.5 லட்சத்தையும் வாங்கினாலும் கூட வெற்றி பெற முடியாது. அப்ப வெற்றி பெறுவதற்கு கூடுதலாக 1.5 லட்சம் வாக்குகள் தேவைப்படுகின்றன. அவ்வளவு வாக்கையும் நமக்கு வாரி வழங்குவதற்கு யார் காரணம்? திராவிட முன்னேற்ற கழகம்.
அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய தளபதிகள் அண்ணன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களும் அண்ணன் எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்களும். இந்த அரசியலை நீங்க புரிஞ்சுக்கணும். இது பாராட்டுவதற்காக சொல்லுவதல்ல, முகஸ்துதிக்காக சொல்லுவதல்ல. இந்த கணக்குகளை புரிந்து கொள்ள வேண்டும். பல பேர் திடீரென அம்பேத்கரியவாதிகள் வருவான். ஏன் இவர் திமுகவோட இருக்கிறார், ஏன் இவர் அண்ணா திமுகவோட கூட்டணி போறாரு, ஏன் இவர் தனிச்சு நிக்க மாட்டார், தனிச்சு நின்னா நாம ஆட்சியை பிடிச்சிடலாமா? அதெல்லாம் பாடம். அது அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர்கள் பேசுகிற பேச்சு. அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர்கள் பேசுகிற பேச்சு. தலித் அல்லாதவர்கள் வாக்குகளை 1.5 லட்சம் வாக்குகள் கொண்டு வந்து நம்முடைய சின்னத்திலே போட வைப்பது என்பது ஒரு போராட்டம். ஏன்னா கட்சி தொடங்கின உடனே விஜயகாந்துக்கு தமிழ்நாடு முழுக்க கிளைகளை திறக்கிறாங்க. கட்சியை தொடங்கின உடனே நண்பர் விஜய்க்கு எல்லா தரப்பிலிருந்தும் ஒரு ஆதரவு வெளிப்படுகிறது. நாம கட்சி தொடங்கின உடனே தலித் அல்லாதவர்கள் நம்ம எதிராக பார்க்கிற ஒரு உளவியல் இங்கே ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. திருமாவளவன் என்ன செய்தான், யாருக்கும் தீங்கு செய்தானா என்ற கேள்விக்கே இடமில்லை. திருமாவளவன் ஒரு தலித், அவ்வளவுதான். ஓட்டு போடாதே. இது இந்த தொகுதிக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற உளவியல். தலித்துகள் ஒருபோதும் சாதி பார்க்க மாட்டார்கள். தலித் அல்லாதவர்கள் எல்லாவற்றிலும் சாதி பார்த்துதான் முடிவெடுப்பார்கள், கவனமாக இருப்பார்கள். எஸ்சியா இருக்கிறவன் காங்கிரசுக்கு ஓட்டு போடுவான், இந்திரா காந்தின்னு பெயர் வைப்பான், நேருன்னு பெயர் வைப்பான், திமுகவுக்கும் வேலை செய்வான், அதிமுகவுக்கு வேலை செய்வான். யார் வேட்பாளர் என்ன சாதி பார்க்க மாட்டான். ஆனால் இந்தியா முழுவதும் எஸ்சி அல்லாத மக்களிடையே ஒரு பொது உளவியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு யாரும் இப்போது இருப்பவர்கள் பொறுப்பல்ல. காலம் காலமாக சனாதனம் அப்படி ஒரு உளவியலை இந்த சமூக கட்டமைப்பிலே நிறுவி இருக்கிறது. சனாதன தர்மம் அப்படி உருவாக்கி வைத்திருக்கிறது. அதனால் நாம போய் நின்னா வேண்டாம். இந்த உளவியலை தகர்த்து இங்க பேசினார் அண்ணன். ஒரு நிமிஷம் தான் பேசினார். எவ்வளவு பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. ஒரு 100,000 தடவை இந்த கருத்து சொல்லி இருப்பார். அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? திருமாவளவன் 3 முறை வெற்றி பெற்றுட்டார். வெற்றி பெற்ற பிறகு இன்றைக்கு இந்த பகுதியில் அமைதி நிலவுகிறது. எல்லாம் சுதந்திரமா இன்னைக்கு வியாபாரம் பண்றான். காட்டு மன்னாருக்கு போறேன், கலர் கலரா லைட் எரியுது. இதெல்லாம் நான் திருமாவளவன் நான் போட வச்சான், காசா கொடுத்தான் திருமாவளவன். எப்படி அதெல்லாம் நடக்குது? ரொம்ப ஆழமான கருத்து அவர் சொல்றது என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் வந்தால், திருமாவளவன் வெற்றி பெற்றால் எஸ்சி மக்களை எல்லாம் வன்முறை திசை வழியிலே கொண்டு போய் விடுவார். நாள்தோறும் இங்கே சாதி சண்டை நடக்கும். பிற சாதி மக்கள் சுதந்திரமாக இருக்க முடியாது, விவசாயம் செய்ய முடியாது, தொழில் செய்ய முடியாது, வியாபாரம் செய்ய முடியாது, பிரச்சனை செய்வார்கள், நன்கொடை கேட்டு வந்து தொல்லை கொடுப்பார்கள், தினந்தோறும் சாதி கலவரம் நடக்கும். இப்படி ஒரு கருத்து வேகமாக பரப்பப்பட்டது, வேகமாக பரவியது. எந்த சாதிக்காரர்களாக இருந்தாலும் வணிகர்கள் பயந்தார்கள், எந்த சாதிக்காரர்களாக இருந்தாலும் விவசாயிகள் பயந்தார்கள், எந்த சாதிக்காரர்களாக இருந்தாலும் அரசு ஊழியர்கள் பின்வாங்கினார்கள். ஆனால் அந்த கருத்து மெல்ல மெல்ல மாறி இன்றைக்கு எல்லா சமுதாய மக்களும் திருமாவளவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வளர்ந்திருக்கிறது. அதுதான் இங்கே அண்ணன் அழகிரி அவர்கள் பேசியதும், அண்ணன் எம்.ஆர்.கே. அவர்கள் பேசியதும், அண்ணன் சி.வி. கணேசன் அவர்கள் பேசியதும் அதுதான். ஒரு காலத்தில் அப்படி தவறாக பிரச்சாரம் செய்யப்பட்டது. ஆனால் அப்படி நடந்ததா? திருமாவளவன் எம்பியான பிறகு ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அதான் அவருடைய பிரச்சாரமே. அவர் பிரச்சாரமே அவ்வளவுதான். நீங்க ஓட்டு போடுங்க, ஒரு பிரச்சனையும் வர திருமாவளவனால. அவங்க தொண்டர்கள் அவர் சொல்றபடி கேட்பாங்க. உட்காருனா உட்காருங்க, நிற்குனா நில்லுன்னு நிற்பாங்க. அவங்க சொல்றபடி கேட்பாங்க. அவங்க எல்லாம் கொள்கை போராளிகளா வளருகிறார்கள். இதை இண்டோர் மீட்டிங்ல பேசுறார்.
டோர் டு டோர் போய் பேசினார், பொதுக்கூட்ட மேடைகளில் பேசினார். பல பேர் அவரை கடுமையாக விமர்சனமும் செய்தார்கள். சிவசங்கர் மேல கல்லே எடுத்து அடித்தார்கள், கட்டையை போட்டு மறித்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில நம்முடைய கூட்டணியை சார்ந்தவர் அவர். அவருடைய வெற்றி திமுகவுக்கு கிடைத்த வெற்றி. அவர் மீதான விஷம பிரச்சாரம் தகர்க்கப்பட வேண்டும். தனிப்பட்ட முறையில் அவரோடு பழகுகிறோம், அவருடைய தொண்டர்களோடு பழகுகிறோம். அப்படி இல்லை, இதை முழுதாக உணர்ந்து முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு மனப்பூர்வமாக தன்னோடு பணியாற்றக்கூடிய மற்ற தோழர்களையும் அப்படியே மேடையிலே பேசுவார். வண்டியில் போகும்போது நான் வர சொன்னேன், ஏன் வரல, ஏன் நீ லேட்டா வர, ஏன் இந்த ஏற்பாடு பண்ணல, ஏன் சும்மா வந்து நிக்கிற, எங்க சால்வ, ஏன் வரவேற்பு சிறப்பா இல்லை, திருமாவளவரை நாங்கள் அனுப்பிச்சு வைக்கிறோம்ல, நீ நின்று அங்கே வரவேற்கணும் இல்லையா? கடுமையா பப்ளிக்ல பொதுமக்கள் மத்தியில் கண்டித்து பேசியிருக்கிறார். இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அணுகுமுறைகள். அவரை பாராட்டுவதற்காக நான் சொல்லவில்லை, அதற்காக இந்த மேடையை நான் பயன்படுத்தவில்லை. அதை எதிர்த்து நிற்பது என்பது எவ்வளவு பெரிய போராட்டம். போய் இரவுல திமுக தொண்டர்கள் அண்ணன் பேச்சை கேட்டு சின்னம் வரைஞ்சிட்டு வருவாங்க. காலையில் பார்த்தா அதை அழிச்சு கிடக்கும், அவங்க அழிச்சு போட்டுருவாங்க. ஏன் இவன் சின்னதை கொண்டாந்து இங்க வரைகிற? ஓ திமுக கூட்டணி ஓட்டு வேணா நாங்க போடுறோம், இங்க வந்து வரையாத, சண்டை போடட்டார். இதுக்கு தனியா ஆளப்பட்டு எனக்கு தெரியாது, இவ்வளவு ஓட்டு வந்தாகணும். சிதம்பரமா மாநகரத்தில் ஓட்டு குறையக்கூடாது, கூடுதலா 5000 ஓட்டாவது அதிகம் காட்டணும். வார்டுக்கு வார்டு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட்டு கடுமையா பேசி வார்டுல இவ்வளவு ஓட்டு அதிகமா வாங்கி காட்டணும். இதுதான் தேர்தல் பணி. இப்படியெல்லாம் களத்தில் மனப்பூர்வமாக இறங்கி விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற வேண்டும், திருமாவளவன் மீண்டும் வெற்றி பெற வேண்டும், நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தளபதிகளும் இங்கே பணியாற்றியதன் விளைவாகத்தான் தோழர்களே நாம் இந்த வெற்றியை ஈட்ட முடிந்தது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேரத்துக்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்து தப்பு தப்புன்னு ஜம்ப் ஆகிட்டு போகக்கூடாது. அப்படி ஒரு வெற்றி என்ன செய்ய போறோம்? நாம உடனே இந்த கூட்டணி வேண்டாம், அடுத்த கூட்டணி, அங்க போனா வரலாம், இங்க போனா வரலாம். அந்த சராசரி அரசியல்வாதிகள் அல்ல சிறுத்தைகள், சராசரி அரசியல்வாதிகள் அல்ல. அப்படி களத்திலே 4 முறை திமுக கூட்டணியை போட்டியிட்டு 3 முறை நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். இதை நன்றி பெருக்கோடு இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன். அண்ணன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கும் அவரோடு களத்தின்ற திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக தளபதி மு.க. ஸ்டாலின் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். நன்றி உணர்வு மனித மாண்புகளிலேயே சிறந்த உணர்வு, மிகச்சிறந்த உணர்வு. நன்றி மறந்துவிடக் கூடாது. எனதருமை தோழரே, இந்த சின்னத்தை பற்றி ஆலோசனை சொன்னார். அண்ணன் அதை சுருக்கமா சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட்டார். இந்த தேர்தலில் நாங்கள் நிற்கிற போது சிந்தனை செல்வன் அவர்கள் சொன்னதை போல ஒரு ஊசலாட்டம் தோழர்கள்லாம் சொன்னாங்க. தோழர் ரவிக்குமார் அவர்களும் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து முயற்சி முடிவெடுங்கள், வேண்டுமானால் நீங்கள் விழுப்புரத்தில் நில்லுங்கள், நான் சிதம்பரத்தில் போகிறேன், தோற்றால் கூட பரவாயில்லை, நீங்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். என்னை விழுப்புரத்தில் நிற்க சொன்னார். நான் இவங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன், நான் அப்படி இதெல்லாம் மாற மாட்டேன், ஜெயிக்கணுங்கிறதுக்காக உங்களை பலிக்கடாவாக்க மாட்டேன், நான் தோற்றாலும் பரவாயில்லை, நீங்கள் வெற்றி பெற வேண்டும். போன தேர்தல் அப்படிதான் அவரை வந்து நான் உதயசூரியன் சின்னத்தில் நீங்க நில்லுங்கன்னு சொன்னேன். நான் தோற்றாலும் பரவாயில்ல, யாராவது ஒருத்தர் நாடாளுமன்றத்துக்கு போகணும். அவர் உதயசூரியன்ல ஜெயிச்சா கூட அவர் சிறுத்தையாக தனித்து இருப்பார். அந்த உணர்வு மிக்கவர். சின்னத்தினால் ஒன்றும் அரசியல் மாறிவிடாது, உணர்வுகள் மாறிவிடாது, சிந்தனைகள் மாறிவிடாது. 2019 பல பேர் அப்படி போய் முடிவெடுத்தார்கள் சொல்லி நம்முடைய தோழர்கள்லாம் வருத்தப்பட்டாங்க. நான் தான் முடிவெடுத்தேன்.
தோழர் 2 பேர்ல ஒருத்தர் தோற்றாலும் பரவாயில்ல, நான் தோற்றாலும் பரவாயில்ல, நீங்க நில்லுங்க. நீங்க உதயசூரில் நில்லுங்க, நீங்க போங்க பார்லிமெண்ட் சொன்ன. சிந்தனை செல்வனும் கேட்டார், இடம் மாறி நிக்கலாமா? 5 முறை நின்னாச்சு, திரும்பவும் அங்கதான் நிக்கணுமா? வென்றாலும் தோற்றாலும் சிதம்பரத்தில் தான் நிற்பேன் என்று சொன்னேன். இங்க வரும்போதெல்லாம் பத்திரிகையாளர் கேட்பாங்க, சார் இங்க நிப்பீங்களா நிக்க மாட்டீங்களா? ஏன் அந்த கேள்வி? இங்க தான் நிப்ப சொன்னேன். இவர் அண்ணனை பார்க்கும்போது அவர் தான் சொன்னார், ஏன் அதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் வேண்டாம், நாம பார்த்துக்கலாம் வாங்க. இப்ப என்ன சின்னம்? போய் அந்த லிஸ்ட் எடுத்துட்டு போனோம், இண்டிபெண்டன்ஸ் சிம்பிள் எடுத்துட்டு போனோம். நம்ம போய் அவர்கிட்ட காட்டின நாற்காலி சின்னம் எல்லாம் இருக்கா? நாற்காலின்னா அதிகாரத்தின் குறியீடு, அது சிறப்பா இருக்குமே, மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுமே அப்படின்னு நான் சொன்னேன். அவர் அமைதியா இருந்தார். அப்புறம் எனக்கு பக்கத்தில் இன்னொரு சிம்பல் தெரிஞ்சுது, மேசை, டேபிள். இது கூட நல்லாதான் இருக்கு, இது வந்து ஸ்டேபிளா நிற்கும். டேபிள்ங்கிறது ஒரு ஸ்டேபிளா நிற்கக்கூடியது. நாற்காலியை கூட இப்படி தள்ளினா சாஞ்சிரும், டேபிள் அவ்வளோ ஈஸியாக சாய்க்க முடியாது. அதனால மேஜை சின்னத்தை எடுத்துக்கலாமா அப்படின்னு நான் சொன்னேன். அவர் அப்படி புரட்டிட்டே வந்தவர், இதுதாங்க இதான் உங்க சின்னம், இதை எடுத்துங்க அப்படின்னாரு. என்னன்னு பார்த்தா பானை. பானை சின்னம் கண்டவர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்கள். நான் தயங்கினேன், என்னன்னா பானை, அதை பானையை உடைச்சிருலாம் சொல்லுவானுங்களே அப்படின்னு சும்மா சொன்னேன். அவர் சொன்னாரு, பானை பிடிச்ச கை பாக்கியசாலின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். இப்ப பாருங்க, அக்னி செட்டியை வரையணும்னாலும் பானையை போட்டு தான் ஆகணும். அக்னி செட்டியை வரையணும்னாலும் அவன் வரைகிறவன் அந்த தம்பி திருமாவளவனை நினைச்சுக்கிட்டு தான் பானையை போட்டு அப்புறம் அதுக்கு சுவாலை போடணும். தேர்தல் ஆணையம் எப்படி ஒரு இன்டர்லாக்கிங் பண்றான் பாருங்க. வன்னியர் சமூகமும் ஆதி திராவிடர் சமூகமும் ஒன்றுதான், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அக்னி செட்டி வன்னியர் சமூகத்துக்குரியது, பாமகவுக்குரியது அல்ல. அக்னி செட்டி வன்னியர் சமூகத்திற்குரியது, பாமகவுக்குரியது அல்ல, வன்னியர் சமூகத்திற்குரியது. அவங்க அதை கையாளுறாங்க. விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் பானை, அது அக்னி பானை, இது அறிவு பானை. அன்ன பானை, அறிவும் வேணும், அக்னியும் வேணும். உடம்புல எப்பவும் ஒரு சூடு இருக்கணும், சூடு குறைஞ்சிடக்கூடாது. சூடு சரணை கெட்டவன் யாரும் சொல்லக்கூடாது. ஆகவே அக்னியும் வேணும், அறிவும் வேணும். இப்ப நமக்கு தேர்தல் ஆணையமே இந்த சமூகங்களுக்கு இடையில ஒரு நல்லுறவை, நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இவ்வளவு காலம் முதல்ல சைக்கிள்ல நின்னோம். அப்புறம் 2001 உதயசூரில் நான் முதல்ல ஜெயிச்சேன். அப்புறம் 2004 அம்பு சின்னம், 2006 மணி சின்னம், 2006 இருந்து நான் உறுதியா உடும்பு பிடியா நின்றுட்டேன். இனிமே தனி சின்னத்தை தான் நிக்கிறது, தோத்தாலும் பரவாயில்லை. 2006 நான் திட்டக்குடி தொகுதியில் நிக்கிறதா இருந்தேன். கூட இருக்கிறவங்க விருப்பத்தை உணர்ந்து நான் என்னுடைய முடிவுகளை மாத்திக்கிறது பல உண்டு. அப்படி நான் மாத்திருக்கிறேன். அப்போ தோழர் ரவிக்குமாருக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன், உங்களுக்கு காட்டுமன்னார் அப்படின்னு. அதுல இருந்து நான் பின்வாங்க முடியாது. செல்வம் கேட்டார், சரி உங்களுக்கு திருப்பெரும்புதூர் இருக்க, இல்லை எனக்கு வேண்டாம், இங்கே தானே இருப்பேன். அவர்கிட்ட நான் சொல்லலை. அவர் என்ன நினச்சி கேட்டார்னா, எனக்கு நீங்கள் மங்களூரை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் காட்டுமன்னார்குடியில் போய் நில்லுங்கன்னாரு. நான் அதை ரவிக்குமாருக்கு சொல்லிட்டேன்னா அவர்கிட்ட நான் சொல்லலை. கடைசி நேரத்தில் நான் நிற்கிறதே வாபஸ் வாங்கிட்டு நீங்கள் போய் நில்லுங்க, நான் கேள்னா பரவாயில்ல, ரவிக்குமார் காட்டுமன்னார்குடியில் நிற்கட்டும், நீங்கள் நில்லுங்க. கடைசி நிமிடத்தில் நான் அந்த முடிவு எடுத்த யாருக்குமே தெரியாது. அப்போ நம்ம தருமபுரி கோவிந்தெல்லாம் எழுதார், அரூரில் நீங்கள் நில்லுங்க, என்னங்க நீங்களே நிற்கலைன்னா நான் இப்படி. அவர் நான் நிற்கல, கட்சியை உருவாக்குனது நீங்க, கஷ்டப்படுறது நீங்க, நீங்க நில்லுங்கன்னாரு. இல்லை இல்லை நீங்கள் போங்க, உங்கள் பேரை அறிவிச்சு நீங்கள் போங்க. முகையோருக்கு சிந்தனை செல்வன் போங்க, சீர்காழிக்கு உஞ்சை அரசன் போங்க. அதுக்கு பிறகு அங்கேயும் இங்கேயும் கையேந்தி காசு வாங்கி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணதில் அப்போ ரெட்டலையிலே நிற்கலாங்கிற கருத்து வந்தது. தோழர்கிட்ட அந்த எண்ணம் இருந்தது. MN நடராஜன் என்ற வலியுறுத்தினார். ஜெயலலிதா அம்மாவும் சொன்னாங்க, ஏன் ரெட்டலையில் நிற்கக்கூடாதான்னாங்க. உங்கள்கிட்ட தெளிவாக சொன்னேன்,
நாங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் தனி சின்னத்திலே நிக்கிறோம். தனி சின்னத்தில் நின்று நாங்க ஜெயிச்சா அங்கீகாரம் பெற வாய்ப்பு இருக்கிறது. அப்போது தொடங்கிய போராட்டம். எங்க கட்சியும் அங்கீகாரம் பெற வேண்டும். ஜெயலலிதா அம்மா சொல்லும்போது சொன்ன, உங்களால பாமகவுக்கு அங்கீகாரம் கிடைத்தது, உங்களால மதிமுகவுக்கு அங்கீகாரம் கிடைத்தது, உங்களால விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அங்கீகாரம் கிடைக்கட்டும். அதனால எங்களுக்கு கூடுதலா சீட்டு கொடுங்க. ஒரு 7 தொகுதியில் நாங்க ஜெயிச்சோம்னா எங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிரும். அப்படி கேட்ட, அங்கீகாரம் வேண்டும், அதற்கு கூடுதல் இடம் வேண்டும், தனி சின்னத்தில் நிற்கிற சுதந்திரம் வேண்டும். அப்படி போராடி 10 தொகுதியை பெற்று தனி சின்னத்திலே நின்று கடலூர் மாவட்டத்தில் மட்டும் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். மறுபடியும் கடலூர் வரலாறு, சாதனை வரலாறு. சிறுத்தைகளின் வரலாற்றில் கடலூர் மாவட்டத்திற்கு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய சிறப்பிடம் உண்டு. மங்களூர் திட்டக்குடி ஜெயிச்சது, காட்டுமன்னார்குடி ஜெயிச்சது, மணி சின்னம். அப்புறம் 2009 டிஎம்கேவோட வந்துட்டோம். அப்போ கலைஞர் உதயசூரியில் நிற்க சொன்னார். நான் சொன்ன, ஐயா நாங்க தனி சின்னத்திலே நிற்கிறோம், சிரமமா இருக்குமே. பரவாயில்லைங்க ஐயா. அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் சொல்லலை. உச்ச நீதிமன்றம் போய் வழக்கு தொடுத்து 10-15 நாள் இடைவெளியில் இருக்கும் போது ஸ்டார் சின்னம் வாங்கிட்டு வந்தோம். அதுதான் இங்க இருக்குது முன்னால ஸ்டார் சின்னம். அப்போது இனக்கொலை கொடூரமாக அங்கே முள்ளிவாய்க்காலில் நடந்து கொண்டிருந்த சூழல். பிரச்சாரம் செய்யவே மனசு இல்லை. 2 தொகுதி வேண்டான்னு போய் கலைஞர் நான் சரண்டர் பண்ணிட்டேன். அவர் எனக்கு அறிவுரை சொன்னார். பிரபாகரன் விவரம் தெரியாமலா களத்தில் நிற்கிறார், எப்படி இந்த போராட்டம் போய் முடியும் என்று அவருக்கு தெரியும். அந்த களத்தில் பின்வாங்காமல் போராடுகிற அந்த வீரத்தை பாருங்கள். நீங்க எலெக்ஷனில் நிற்கிறது போய் இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்களே, நின்று ஜெயிச்சுட்டு அந்த மக்களுக்காக போய் நாடாளுமன்றத்தில் பேசுங்க, ஈழத் தமிழர்களுக்காக பேசுங்கள், நில்லுங்கள், வெற்றி பெறுங்கள் என்று பிரபாகரன் அவர்களை பாராட்டி நான் ரவிக்குமார் 2 பேர் தான் நிற்கிறோம். அண்ணன் தளபதி பக்கத்தில் நிற்கிறார். அந்த கட்டில்ல உட்கார்ந்துக்கிட்டு 10 நிமிஷம் பேசினார். அண்ணன் பிரபாகரன் அவர்களின் வீர தீரத்தை பாராட்டி பேசினார். ராஜீவ் காந்தி எப்படி பிரபாகரனை பாராட்டினார் என்று எங்களிடத்தில் அன்றைக்கு சொன்னார். நான் இப்படியெல்லாம் வரலாற்றில் படிச்சதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. என்ன வீராதி வீரனாய் இருக்கிறார் பிரபாகரன் என்று ராஜீவ் காந்தியை பாராட்டினார். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் பிரபாகரன் என்று கலைஞர் அன்னைக்கு என்கிட்ட நான் வேண்டான்னு சரண்டர் பண்ணும்போது சொன்ன வார்த்தை. ரவிக்குமார் அதற்கு சாட்சியம் சொன்னார். அதை நான் கட்டுரையாவே எழுதியிருக்கிறேன். அப்படி அந்த தேர்தலே நம் உதய ஸ்டாரில் நின்று ஜெயிச்சோம். 2009க்கு பிறகு 2011 திமுக கூட்டணி மெழுகுவர்த்தி சின்னம் என்று கருதுகிறேன். 2014 திமுக கூட்டணி மோதிரம் சின்னம். கலைஞர் இங்க மேடையில் பேசினார் சிதம்பரத்தில், திருமாவளவன் வெற்றி பெற வேண்டும், அவருக்கு நான் திருமணம் செய்து வைப்பேன், அந்த உணர்வோடு இந்த கணையாழியை அவருக்கு வெற்றி பரிசாக தாருங்கள் என்று அந்த மேடையிலே பேசினார். 2016 தனியே நிற்க வேண்டிய சூழல் வந்தது. மறுபடியும் மோதிரம் சின்னத்திலே நின்றோம். மணி சின்னம், மெழுகுவர்த்தி சின்னம், மோதிரம் சின்னம். பிறகு 2019 நான் மட்டும் பானை சின்னம். 2லும் வெற்றி பெற்றோம். 2024 2021 சட்டமன்ற தேர்தல் 6 இடங்கள், 6லும் பானை சின்னத்தில் போட்டியிட்டோம். 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். 2 தொகுதிகள் பொது தொகுதிகள். திருப்போரூர் பொது தொகுதி, நாகப்பட்டினம் பொது தொகுதி. தலித் அல்லாத மக்களும் சேர்ந்து வாக்களித்து விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த மகத்தான வெற்றியை தந்தார்கள். 4 தொகுதிகளில் பானை வென்றது. 2024 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் பானை சின்னங்களில் போட்டியிட்டோம். 2ம் வெற்றி பெற்றது. 2 எம்பி வெற்றி பெற்றால் அங்கீகாரம், 7 எம்எல்ஏ வெற்றி பெற்றால் அங்கீகாரம். அதான் தேர்தல் ஆணையத்தின் கிரைட்டீரியா. தோழர்களே, இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக நம்மை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது.
இந்த அங்கீகாரத்திற்கு இவ்வளவு நீண்ட நெடிய போராட்டம், அந்த போராட்டத்தில் நமக்கு துணை நின்றவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள், காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவர்கள், இடதுசாரிகளின் தலைவர்கள், இஸ்லாமிய கட்சிகளின் தலைவர்கள், வேல்முருகன் அவர்களின் தலையிலான கட்சி, இவ்வளவு பேரும் இணைந்து நமக்கு நல்லாதரவு வழங்கியதன் அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். இது சாதாரணமான வெற்றி அல்ல, ஒரு மகத்தான வெற்றி. இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா? உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா? இந்த சின்னத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டாமா? ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஓட்டு பர்சன்டேஜ் காட்டணும், அப்பதான் அந்த சின்னத்தை தொடர்ந்து கொடுப்பாங்க. அந்த வெற்றி இல்லைன்னா சின்னம் பறி போயிடும். சின்னம் பறி போயிடும். முன்னெல்லாம் ஒரு தடவை கொடுத்துட்டா ஒன்ஸ் அலாட்டட் அவ்வளவுதான். இப்போ ஒவ்வொரு முறையும் அந்த மாநிலத்தில் உள்ள வாக்காளர்களின் மொத்த தொகைக்கு ஏற்ப, வாக்கு பதிவாகக்கூடிய வாக்காளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இத்தனை சதவீதம் வாக்குகள் பெற வேண்டும் என்ற ஒரு வரையறை இருக்கிறது. அல்லது இத்தனை இடங்களில் வெற்றி பெற வேண்டும் ஒரு வரையறை இருக்கிறது. அல்லது இத்தனை நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் ஒரு வரையறை இருக்கிறது. அதில் தொடர்ந்து நாம் அந்த வரையறைகளை நிறைவு செய்யவில்லை என்றால் ரெகக்னிஷன் போயிடும், மாநில கட்சி என்கிற அங்கீகாரம் போயிடும். மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெறுவது என்பது எல்லா தரப்பு மக்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு அரசியல் கட்சியாக ஏற்றுக்கொள்வது என்று பொருள். ஒரு சாதி சங்கமாக பார்க்கவில்லை, குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிரான இயக்கம் என்று பார்க்கவில்லை. எல்லா சமூகத்தை சார்ந்த ஜனநாயக சக்திகள் நம்மை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பொருள். அருமை தோழர்களே, ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை நாம் யாரோடு களத்தில் நின்று கைகோர்த்து வென்றெடுத்தோமோ அவர்களோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டியதும் ஒரு வரலாற்று கடமை. கொள்கை அடிப்படையில் முடிவுகளை எடுத்து நம்முடைய நம்பகத்தன்மையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் கிரெடிபிலிட்டி என்று சொல்வார்கள். அந்த ஜமாத்துல் உலமா சபையின் தலைவர் சொன்னார், நான் ஒரு வார்த்தையில் திருமாவளவனை பற்றி சொல்றேன், திருமாவளவன் நல்லவர் என்று சொன்னார். அதை சொல்லிட்டு சொன்னார், எல்லா சமூகத்தினரின் நம்பகத்தன்மையை பெற்றிருக்கிறார். அதே போல அண்ணன் அழகிரி அவர்கள் சொன்னார், நம்பகத்தன்மை, இவரை நம்பலாம், இவர் தன்னுடைய நலனை முன்னிறுத்தி கூட்டணிக்கு எதிராக போய்விட மாட்டார் என்று நம்பலாம். அதை கடந்த காலங்களில் நாம் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். அந்த நம்பகத்தன்மையை தக்க வைத்துக் கொள்வது. அதனால்தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏன் இவர் திரும்ப திரும்ப சொல்றாருங்கிறாங்க. ஏன் சொல்லுகிறோம்னா, நம்ம மேல ஒரு சந்தேகத்தை ஒரு கும்பல் திரும்ப திரும்ப உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அந்த சந்தேகத்தை உடைக்க வேண்டி இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்காகவும் இஸ்லாமியர்களுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் இந்த இயக்கம். கிறிஸ்தவர்களுடைய நம்பகத்தன்மையை நாம் பெற்றிருக்கிறோம், இஸ்லாமியர்களுடைய நம்பகத்தன்மையை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த தொகுதியில் நமக்கு இந்த வாக்குகளை எல்லாம் வாரி வழங்கியதில் திமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் பேரியக்கமே இன்றைக்கு 105 இடங்களில் அகில இந்திய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தலித்துகளும் பழங்குடி மக்களும் தான் இந்த அணியை வெகுவாக ஆதரிக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு இருக்கிற டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், இந்த 4 சமூக தொகுதிகள் தான் அகில இந்திய அளவிலே ஜனநாயக தொகுதியாக காங்கிரசின் தலைமையிலான இந்தியா கூட்டணியையும்
திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியையும் தொடர்ச்சியாக வெற்றி பெற வைக்கிறது. போன முறை 55 இடத்துல இருந்த காங்கிரஸ் இந்த முறை 105 இடத்துக்கு வந்துருச்சு. இந்த வெற்றிக்கு யார் காரணம்? முஸ்லிம் சமூகம், கிறிஸ்தவ சமூகம். அவர்கள் ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக நாம் பேசவில்லை. நாம் எப்படி அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறோமோ அப்படி செல்லும் இடமெல்லாம் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் தலைவர்களும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்கிறார்கள். வக்ஃப் திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்களை பலவீனப்படுத்த. ஆனால் உண்மையில் அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்வதற்காகத்தான். இதுதான் அம்பேத்கரிய பார்வை, இதுதான் பெரியாரிய பார்வை, இதுதான் சிறுபான்மை மக்களின் பார்வை, இதுதான் இந்தியா கூட்டணியின் பார்வை, இதுதான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பார்வை. சனாதன சக்திகளை இந்த மண்ணில் வேரூன்றி விடக் கூடாது, விரட்டி அடிக்க வேண்டும். அதில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார். அவருக்கு ஊசலாட்டம் இருந்திருந்தால் நம்மோடெல்லாம் அவர் தொடர்ந்து கைகோர்த்து பயணிக்க வாய்ப்பில்லை. அவர் பெரியாரின் மடியில் தவழ்ந்தவர், அண்ணாவின் அரவணைப்பில் வளர்ந்தவர், கலைஞரின் வழிகாட்டுதலில் வளர்ந்தவர். அதனால்தான் அவரோடு நாம் கைகோர்த்து நிற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் அவர் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பகத்தன்மைதான் திமுகவுக்கும் இந்த சமூகத்தில் ஒரு நம்பகத்தன்மை இருக்கிறது. எனதருமை தோழர்களே, 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதை விட நான் மாற்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் முதலமைச்சராக வேண்டும், அதை விட குறுக்கு வழியிலே, கொல்லைப்புற வழியிலே அதிமுக தோளிலே சவாரி செய்து இந்த மண்ணில் மதவெறி அரசியலை வளர்த்தெடுப்பதற்கு உத்திகளை வகுத்துக் கொண்டிருக்கிற பாஜக உள்ளிட்ட சனாதன சக்திகள் வலிமை பெற்றுவிடக் கூடாது. அதை வீழ்த்த வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நாம் களம் காண்போம். இது யாருக்கு இந்த பொறுப்பு இருக்கிறது இல்லையோ, யாரால் முடியுமோ முடியாதோ, இந்த பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வீழ்த்த வேண்டிய பொறுப்பு, விரட்டி அடிக்க வேண்டிய பொறுப்பு, சனாதன சக்திகளுக்கு இந்த மண்ணிலே இடமில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு உள்ளது. அப்படித்தான் நாம் ஒரு சேலஞ்சாக, சவாலாக இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம். யாரால் பாஜக அணி தோற்றது என்று வரலாறு எழுதுவார்களே, ஆனால் சிறுத்தைகள் அப்போதே சவாலாக இதை ஏற்றுக்கொண்டார்கள். சிறுத்தைகளால் அவர்கள் வீழ்ந்தார்கள் என்று வரலாறு பதிவாக வேண்டும். இது நாம் மேடைக்காக பேசவில்லை, ஏற்கனவே சாதித்து விட்டு தான் பேசுகிறோம். கடந்த நாடாளுமன்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக அணியில் போட்டியிட்ட ஒவ்வொருவரும் மனப்பூர்வமாக சொன்ன வார்த்தை, திருமாவளவன் நாங்கள் வாக்கு பெட்டி எண்ணிக்கொண்டு வருகிற போதே பார்க்கிறோம், இவிஎம் பெட்டியை எடுக்க எடுக்க உங்க பகுதி வீசிக்காய் இருக்கிற பகுதி வருகிற போதுதான் 400 வாக்குகள் மொத்தம் என்றால் 300 வாக்குகள் சூரியனை விழுகிறது, 350 வாக்குகள் இடதுசாரி கட்சிகளின் சின்னங்களில் விழுகிறது, காங்கிரசின் கைகளில் விழுகிறது. கொத்து கொத்தாக சிறுத்தைகளின் வாக்குகள் இந்த கூட்டணியில் விழுந்தன, சிறுத்தைகள் இடம்பெறும் அணிக்கு விழுந்தன. ஏற்கனவே அதை நாம் வரலாறாக பதிவு செய்திருக்கிறோம். ஆக இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. 2026 நம்மால் இதே போல ஒரு மகத்தான வரலாற்று சாதனையை படைக்க முடியும். மதவாத அரசியலை உயர்த்தி பிடிக்கிற கும்பலை விரட்டி அடிக்க முடியும். அவர்களை தோளில் சுமக்க வேண்டாம் என்று அதிமுகவுக்கு, அதுவும் ஒரு திராவிட கட்சி என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு வேண்டுகோளாகத்தான் வைக்கிறோம், அறிவுரையாக சொல்லவில்லை. கூட்டணியில் சேருகிற கட்சிகளை
நீர்த்து போக செய்கிற உத்திகளை கையாளுகிற ஒரு அரசியல் இயக்கம்தான் பாரதிய ஜனதா கட்சி. முதல்ல திமுகவை வீழ்த்தாது, அதிமுகவை கரைய வைக்கும். அப்படி ஒரு நிலை அதிமுகவுக்கு வந்துவிடக் கூடாது என்ற கவலை. உங்கள் ஓட்டை அவர்கள் வங்கி எங்கள் ஓட்டு இது என்றவர்கள் சொல்லி உங்களை பின்னுக்கு தள்ளுகிற அரசியல் எதிர்காலத்தில் நிகழ்ந்துவிட வேண்டாம். பிராமண சமூகத்தில் பிறந்திருந்தாலும் ஜெயலலிதா அம்மையார் சொன்னார், மோடியால் ஏடியா மோதி பார்க்கலாமா என்று கேள்வி எழுப்பியவர். அவர்களை இந்த மண்ணில் வரவிடாமல் தடுப்பதிலே கலைஞரின் பங்கு எவ்வளவு முக்கியத்துவமாகிறதோ அப்ப ஜெயலலிதாவின் பங்கும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. அதை யாரும் மறுத்துவிட முடியாது. ஜெயலலிதா அம்மையாரின் உண்மையான வழித்தோழர்களாக இருந்தால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு இங்கே ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கு இடம் கொடுக்காமா என்பதனுடைய கேள்வி. திமுகவை வீழ்த்துகிறோம் என்கிற பெயரால் சனாதன சக்திகளை வலுப்படுத்தி விட வேண்டாம், வளர்த்து விட வேண்டாம். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எத்தனை நடிகர்கள் கட்சியை தொடங்கினாலும் தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள், புத்திசாலிகள், அரசியல் விமர்சனங்களை செய்யக்கூடிய அளவுக்கு ஞானம் பெற்றவர்கள். அவ்வளவு எளிதாக மாய வலையில் சிக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் 2026 திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் வெற்றியை வழங்குவார்கள். இதை சாதித்து காட்டுகிற பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. இதை செய்து காட்டுவோம். அதற்கு முன்னதாக தேர்தலை கடந்து ஒரு அறைகூவல் விடுத்திருக்கிறேன், ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறேன். வழக்கம் போல கடலூர் மாவட்டம் வந்து குவிய வேண்டும். திருச்சிராப்பள்ளியிலே நடைபெறவிருக்கிற மே 31 நடைபெறவிருக்கிற மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி, முன்பு தேசம் காப்போம் பேரணி, இப்போது மதசார்பின்மை காப்போம் பேரணி. இது புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு கொள்கை. அவர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு. அந்த மதசார்பின்மைக்கு ஆபத்து. வக்ஃப் திருத்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம், ஜம்மு காஷ்மீர் உடைப்பு, 370 அரசமைப்பு சட்ட உறுப்பு எண் நீக்கம், முத்தலாக் சட்டம், எல்லாம் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல். செக்குலரிசம் என்கிற மதசார்பின்மைக்கு எதிரான தாக்குதல். எனவே சேவ் செக்குலரிசம், இதுதான் நம்முடைய முழக்கம், இதுதான் நம்முடைய ஹேஷ்டாக். இந்த எஞ்சிய நாட்கள் 20 நாட்கள் பம்பரமாக நீங்கள் சுற்றி சுற்றி பணியாற்ற வேண்டும். ஒன்றியமாக செயற்குழு கூட்டங்களை நடத்த வேண்டும். நீலச்சட்டை அணிந்து வர வேண்டும். பெண்கள் அவர்களுக்கான சீருடையை ஏற்கனவே அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அந்த சீருடையில் வர வேண்டும். வாய்ப்புள்ள தோழர்கள் அம்பேத்கரை போல நீலம் நீளம் அணிந்த கோட்டு சூட்டோடு வர வேண்டும். நான் நீல சட்டை கோட் சூட்டு வரப்போகிறேன். நீல பேண்ட், நீல கோட்டு, வெள்ளை சட்டை, சிவப்பு டை. ஆனால் முறுக்கிய மீசை அம்பேத்கர் போல அல்ல. அது அம்பேத்கர் ஸ்டைல், இது சிறுத்தைகளின் ஸ்டைல். எனவே நாளைக்கே நீங்க எல்லாம் டைலரை போய் பார்க்கணும். வாய்ப்புள்ளவங்களாம் கோட் சூட்டோட வரணும். 10,000 அம்பேத்கர்கள் திருச்சி மாநகரத்தில் நடந்தார்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் ரவிக்குமார் அவர்களும் சரி, இந்திர செல்வன் அவர்களும் சரி, வாய்ப்புள்ளவர்கள் எல்லாம் கோட்டு சூட்டோடு வர வேண்டும். மே 31 இந்தியாவை, திருச்சியை நோக்கி, தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு மகத்தான மக்கள் அணிவகுப்பு, மக்கள் படை அணிவகுப்பு. எதற்காக? 2026 தேர்தலுக்காக அல்ல, பேரம் பேசுவதற்காக அல்ல, எங்கள் சக்தி இதுதான் என்று காட்டுவதற்காக அல்ல, சனாதன கும்பலுக்கு எச்சரிக்கை விடுப்பதற்காக. நீங்கள் நினைப்பது போல் தமிழ்நாடு இளிச்சவாயர்களின் தேசம் இல்லை. இது பெரியார் மண். இது புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலால் பக்குவப்படுத்தப்பட்ட மண். பெரியாரின் உற்ற நண்பர், உயிர் நண்பர் புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலால் பதப்படுத்தப்பட்ட, பக்குவப்படுத்தப்பட்ட மண். இடதுசாரி அரசியலால் பண்படுத்தப்பட்ட மண்.
சிறுபான்மையினரின் மாண்புகளால் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது வட இந்திய மாநிலங்கள் எல்லாம் இந்து முஸ்லிம் கலவரம் வந்துச்சு. தமிழ்நாடு மட்டும்தான் அமைதி பூங்காவாக இருந்தது. அதற்கு இஸ்லாமியர்களின் மாண்பும் ஒரு காரணம், இந்துக்களின் பண்பாடும் ஒரு காரணம். இந்துக்கள் நல்லவர்கள். இந்துத்துவ அஜெண்டாவை பேசுகிற பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்துக்களுக்கே ஆபத்தானவர்கள், இந்து சமூகத்திற்கே ஆபத்தானவர்கள். நாம் எதிர்ப்பது இந்துத்துவ ஆன்மீக அரசியலை அல்ல, பிஜேபியின் இந்துத்துவ நச்சு அரசியலை எதிர்க்கிறோம். இந்துத்துவ ஆன்மீகம் என்பது வேறு, இந்துத்துவ அரசியல் என்பது வேறு. பிஜேபி ஆர்எஸ்எஸின் மக்கள் விரோத அரசியலை எதிர்க்கிறோம். நடராஜரின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள் நாங்கள் விமர்சிக்கவில்லை. பாருங்க, நடராஜர் நமக்கு எவ்வளவு பெரிய துணை செய்திருக்கிறார். நேற்றைக்கு முதல் நாள் இந்த இடத்துல சரியான மழை. இப்ப சிந்தனை செல்வி சொன்னார் சேத்திய தோப்புல மழைன்னு. நான் சொன்னேன், நாம இங்க இருக்கிறவர்களும் மழை வராது, இயற்கை நமக்கு துணை நிற்கும். நம்ம நந்தனோ நடராசனோ யாரோ நமக்கு துணை இருக்கிறார்கள். தில்லை நடராசனோ அல்லது திருநாளை போவார் நந்தனோ நமக்கு துணை இருக்கிறார்கள். நான் ஏறி வண்டியில உட்கார்ந்த பிறகுதான் மழை வரும். எல்லா இடங்களிலும் அப்படிதான். சேலத்தில் மட்டும்தான் நாம் நிகழ்ச்சி நடக்கும் போதே மழை பெய்தது, என்னால் பேச முடியாம போச்சு. இதுவரையிலும் மழை பெய்வதற்கான எல்லா சூழலும் அமைந்து நம்ம நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகுதான் மழை பெய்யும். தோழர்களே, இந்த மகத்தான விழாவில் நன்றி சொல்லுகிற விழாவாக நாம் நடத்துகிற இந்த நிகழ்வில் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த மாண்புமிகு அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுக்கும் உங்களின் சார்பில் இந்த நேரத்தில் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, மண்டல வாரியான சந்திப்புகளுக்கு நான் 8ஆம் தேதி சென்னையிலும் 10ஆம் தேதி வேலூரிலும் 13ஆம் தேதி திருச்சி மதுரை திருச்சியிலும் 14ஆம் தேதி சேலம் கோவையிலும் 15ஆம் தேதி விழுப்புரத்திலும் பங்கேற்க இருக்கிறேன். 31ஆம் தேதிக்கு தயாராகுங்கள். திருச்சி மாநகரம் மட்டுமல்ல, தமிழ்நாடே குலுங்கட்டும், அந்த பேரணி இந்திய அரசியலின் கவனத்தை ஈர்க்கட்டும் என்பதை சொல்லி என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, வாக்களித்த சிதம்பரம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்கும், அங்கீகாரத்தை ஈட்டி தந்த ஜனநாயக சக்திகள் யாவருக்கும், சிறுபான்மையினர் உள்ளிட்ட யாவருக்கும், லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மீண்டும் ஒருமுறை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.